ஹாய் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி யூனிட் 5 எக்ஸசைஸ் நம்பர் 19. தீபக், செந்தில் அண்ட் சந்தோஷ் are partners sharing profits and losses equally. They admit journaled into partnership for 1/3 share profit in future profits. The goodwill of the firm valued at 45,000 and Gernald brought cash for his share of goodwill. The existing partners withdraw half of the amount of their share of goodwill. Pause necessary journal entries for adjusting goodwill on the assumption that the fluctuating capital method is followed. இப்போ இதில் வந்து தீபக், செந்தில் அண்ட் சந்தோஷ் 3 பேரும் பார்ட்னர்ஸு. அவங்க ஷேர்ஸ் எல்லாமே என்ன செய்யுது, ஈக்குவலாக இருக்குது. ஜெர்லாட் வரும்போது அவரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து 1/3 இருக்குது. அப்போ அந்த ஃபேமோட குட்வில்லோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45,000. அப்போ அவர் வந்து கேஷாகவும் ஃபார் ஹி ஷேர் ஆஃப் குட்வில் அவர் என்ன செஞ்சுருக்காரு, குட்வில்லை வந்து கேஷாக வச்சுருக்கிறாரு 45,000. அப்போ த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் வித்ரா ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் தயர் ஷேர் ஆஃப் குட்வில். இப்போ அந்த குட்வில்லை வந்து அமௌண்ட்டை வந்து ஆஃபாக பிரிச்சுக்க சொல்கிறாங்க. அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன, குட்வில் என்ன, ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் நம்ம இதை போடணும். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 17ல் ஆன்சர். கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் அட்ஜஸ்டிங் குட்வில். இப்போ ஜெர்லாண்டோட ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45,000. அதில் பார்ட்னர்ஷிப்போட ஷேர் ப்ராஃபிட் எவ்வளோ, 1/3. அப்போ இன்ட்டு 1/3 போட்டோன்னா வர ஆன்சர் 15,000. இந்த 15,000 வச்சு தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஏன்னா அவரோட குட்வில் ஷேர் ஆஃப் குட்வில் வந்து தான் 45,000. அப்போ அவரோட ப்ராஃபிட் வந்து 1/3 ஷேர் ஆஃப் ஃபியூச்சர் ப்ராஃபிட் வந்து 1/3 ஆஃப் ப்ராஃபிட். அப்போ இன்ட்டு 1/3 போட்டால் 15,000. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே 18 சம்மில் பார்த்த மாதிரி தான் குட்வில் வந்து கிரெடிட், அதாவது ஓல்டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து குட்வில்லை கிரெடிட் பண்ணால் உள்ள அமௌண்ட் வரும்போது டெபிட் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஆல் பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வரும். அப்போ இங்கே பார்ட்னர்ஸ் யார் யார், தீபக், செந்தில், சந்தோஷ். இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு தீபக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு செந்தில்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு சந்தோஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன்னா இவங்க கொண்டுட்டு வர கேஷை வந்து அந்த குட்வில்லை வந்து என்ன செய்கிறாங்க, ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு கிரெடிட் பண்ணுறாங்க. அப்போ ஓல்டு பார்ட்னர்ஸ்லாம் கிரெடிட்டடாக இருந்தால் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கிரெடிட்டட். அப்போ அவங்களோட ஷேர் ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவலின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 15,000 3ஆல் டிவைட் பண்ணால் 5,000 5,000 5,000 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து வித்ட்ரா பண்ணதுக்கு என்ன வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க, அமௌண்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் ஷேர் ஆஃப் குட்வில். த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் வித்ட்ரா half of the amount of their share of goodwill. அது எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் எல்லாம் செஞ்சுருக்காங்க, அவங்களோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்லேருந்து ஷேர் ஆஃப் குட்வில்லேருந்து half ஆஃப் த அமௌண்ட்டாக பிரிச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஷேர் ஆஃப் குட்வில் கண்டுபிடிச்சது எவ்வளோ, இந்த 15,000. இதுலேருந்து என்ன செய்யணும், 15,000ல் ஆஃபுங்கும்போது 7,500. அந்த 7,500 தான் 3 பேர்த்துக்கும் டிவைட் பண்ணி கொடுக்கணும். அப்போ ஓல்டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், இது ஃபார்மேட்டில் உள்ள ஃபார்மேட். தேங்க்யூ.